பிரியதர்ஷன், இன்று என்ன தலைப்பில் பேசப் போகிறீர்கள்? என் அன்பார்ந்த உறவுகளுக்கு இனிய வணக்கம். இன்று நாம் பார்க்க போகும் தலைப்பு கொல்லிமலை பாலம் அரபலீஸ்வரர் திருக்கோவிலின் வரலாறு ஆகும். அரபலீஸ்வரர் ஆலயத்தை பற்றி கூறப்போகிறீர்களோ? ஆம், இப்பொழுது பார்க்கலாம். முற்காலத்தில் அரபலீஸ்வரர் திருக்கோவில் இருப்பதற்கு முன் அந்த இடம் உழவு நிலமாக இருந்தது. அதில் ஒரு நபர் ஏறுழுது கொண்டிருக்கும் போது ஒரு கல்லின் மீது தட்டுப்பட்டு கொண்டே இருந்தது. அதை யாரும் கவனிக்கவில்லை. மறுநாள் அதே கல்லில் ஒரு முறை தட்டுப்படும் போது அந்த கல்லில் இருந்து ரத்தம் வழிந்தது. என்ன, இந்த கல்லின் மீது ரத்தம் வழிகிறதே என்று எண்ணிய அந்த மனிதர் ஊர் மக்கள் அனைவரையும் கூப்பிட்டு அந்த இடத்தை தோண்டி பார்க்கும்போது அந்த இடத்தில் சுயமாக ஒரு சிவலிங்கம் கிடைத்தது. அதுவே அரப்பள்ளியில் கிடைத்ததால் அரபலீஸ்வரர் என்று பெயர் வந்தது. அந்த இடத்தில் சிவலிங்கம் கிடைத்ததால் பக்கத்தில் கிடைத்த மரக்கிளைகள் அதற்கு பக்கத்தில் உள்ள ஆற்று மணலால் சிறிய கோவில் அமைத்தனர். அதை வந்து பார்த்த ராஜராஜ சோழரின் பாட்டி, இந்த கோவில் இப்படி இருக்கக்கூடாது, அதற்கு பதிலாக பெரிய பிரம்மாண்டமான கோவில் கட்டி தந்தார். அதுவும் பத்தாமல் தங்க ஆபரணங்கள் சில பல உதவிகளும் செய்து கொடுத்தார். ராஜராஜ சோழனும் பலமுறை இந்த கோயிலுக்கு வந்து தரிசித்துள்ளார் என்பது இந்த கோயிலில் பதிக்கப்பட்டுள்ள கல்வெட்டில் குறிக்கப்பட்டுள்ளது. அம்பாள் சன்னதிக்கு மேற்கூரையில் அஷ்டலக்ஷ்மி கவசம் உண்டு. அந்த அஷ்டலக்ஷ்மி கவசத்திற்கு கீழ் அமர்ந்து நாம் எதை வேண்டினாலும் அது நிறைவேறும். அதன் பிறகு அஷ்டலக்ஷ்மியும் நம்மிடம் தங்குவாள் என்பது ஐதீகமாகும். காசி விஸ்வநாதர், விஷாலாட்சி, லக்ஷ்மி, சரஸ்வதி, முருகன், விநாயகர், சந்திரன், சூரியன், நவகிரகம், அம்பாள், சிவன், சப்த கண்ணுகள், ஆஞ்சநேயர், தட்சிணாமூர்த்தி இவர்கள் அனைவரையும் ஒரே கோயிலில் தரிசிக்க வேண்டும் என்றால் அது அரபலீஸ்வரர் திருக்கோவிலே ஆகும். இந்த கோயிலில் ஓர் அதிசயம் உண்டு. என்னவென்றால், இந்த கோயிலில் குறி சொல்லும் கல் உண்டு. குறி சொல்லும் கல் எங்கே உள்ளது என்றால் ஞான பிள்ளையார் சன்னதிக்கு பின்புறம் உள்ளது. அந்த கல் மேற்புகம் கீழ்ப்புகம் என்று இரு பக்கங்கள் அமைந்துள்ளது. மேற்பக்கத்தில் நம் வலது கையை முதலில் வைத்து அதன் மீது இடது கையை வைக்க வேண்டும். பிறகு நம் வேண்டுதலை அதன் கல்லின் மீது சொல்ல வேண்டும். அந்த கல் நம் வேண்டுதலை ஏற்றுக்கொண்டு அதை சுத்தினால் நம் வேண்டுதல் நிறைவேறும் என்று ஐதீகம். இல்லை என்றால் அது தடைப்படும் என்ற ஒரு ஐதீகம். இந்த கோயிலில் மற்றொரு அதிசயம் உண்டு. என்னவென்றால், இந்த கோயிலில் சாமிக்கு படைக்கப்படும் பிரசாதம் மக்களுக்கு தருவதில்லை. ஏனென்றால் அதற்கு பதிலாக ஆற்றில் ஓடும் மீன்களுக்கு போடப்படுகின்றது. ஏனென்றால் முற்காலத்தில் சிலர் மீன்களுக்கு உணவளித்தனர், சிலர் மீன்களுடன் விளையாண்டனர். அதற்கு பதிலாக சிலர் மீன்களை பிடித்து குழம்பு வைத்தனர். மீன் குழம்பு கொதித்து கொண்டிருக்கும் போது அந்த மீன் குழம்பில் இருந்து மீன்கள் துள்ளி குதித்து ஆற்றில் மீன் விழுந்தது. அரப்பள்ளி காத்ததால் அரப்பள்ளி என்று பெயர் வந்தது. அறத்தை காத்ததாலும் அரபலீஸ்வரர் என்று பெயர் வந்தது என்பதுதான் இந்த சிவனுக்கு அரபலீஸ்வரர் பெயர் வந்தது. நன்றி, வணக்கம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கொல்லிமலைக்கு போனால் மறக்காமல் அரபலீஸ்வரர் கோயிலுக்கு சென்று வாங்கள். நல்லது.